தன்னை நாடி வருவர்க்கு ஓடி சென்றதோ பண்பாளன். கல்வியாருக்கு அரியாசத்துக்கு இடையான சரியாசம் வழங்கியவன். கடைத்தன்மையை கண்டு உலகத்தை வியக்க வைத்தவன். நானிலம் போற்றும் வகை ஆட்சி அமைத்தவன். மூவேந்த படி ஒரு மன்னன் சிதறடித்தான் என்ற வரலாற்று இவனை தவிர இவனை யாரும் இல்லை. என்னுடைய வல்லல் தன்மையை தானே உயிர்களை காத்தவன். தாரின் கருணையை இந்த கடலையோட பெரியது என்பார்கள். இயற்கையின் அதி அற்புதம் எங்கள் பரமமலை. இரவில் ஒளியும் ராவணி மரம், தெய்வ வாக்கு சொல்லும் விலகு, இவை எல்லாம் பரமின் அதிசயங்கள். வாருங்கள் நாமும் கவலுடன் கைகோர்த்து பரம்பிற்கு செல்வோம். பெரியவரே, யார் நீங்க? உங்களை இங்க பார்த்ததே இல்லை. நான் கபிலன், நான் புலவன். மன்னர்களை பாடி பரிசு பெறும் சாதாரண புலவன் அல்ல. பார்த்து பரவசமடைந்தால் மட்டுமே அந்த மன்னனை போற்றி பாடும் புலவன். அதான் பாரிய பார்க்கலான்னு. அது தெரியாது. என் நண்பன் பாரிய பார்க்க வந்தீங்களா? உங்க பத்தியாருக்குள்ள இருங்க, நான் மீன் பிடிச்சிட்டு தாரேன். அங்கிருந்த ஓடையில் எதையோ தூவினான் நீலன். அதை உண்ட மீன்கள் மயங்கின. 3-4 மீன்களை எடுத்து கொண்டு வந்தான். என்னப்பா செஞ்ச? அந்த மீன்களுக்கு என்ன ஆச்சு? அது எங்க காட்டுல கிடைக்கிற எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச தனிமைக்கு மூலிகை. ஆமா, உன் பேரு? நீலன் திசைக்காவலன். என்னப்பா அது? எங்கே பார்த்தாலும் ஒரே பனை மரமாக இருக்குது. அது எங்க பருவமழையின் வளம். நடைப்பயணம் தொடர்ந்தது. காடு பற்றியும் அதன் தனித்துவம் பற்றியும் மூலிகைகள் பற்றியும் சரளமாக பேசிக்கொண்டே வந்தான் நீலன். பேசுனதிலும் பாரியின் பெருமை வீசியது கபிலருக்கு. திடீரென்று பறவைகள் பறக்கும் சத்தம். அப்பொழுது இதான் காக்காயிருச்சு. இதோட ரக்கப்பட்டாலே நம்ம உயிர் போயிடும். பயப்படாதீங்க. காட்டு நமக்கு தெரியாத அதிசயம் எத்தனையோ இருக்குது. என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி. இக்கடும் மலைப்பாதை, விசித்திர மிருகங்கள், உயிர்காக்கும் மூலிகைகள், உயிரெடுக்க வல்ல மூலிகைகள் என அனைத்தையும் பார்த்த கபிலருக்கு ஒன்று மட்டும் தோன்றியது. மூவேந்தர்களால் பரம்பின் மேல் ஏறி வந்து போர் புரிவது நடக்காத காரியம். பொழுது சாய்ந்தது. புலிக்குகையில் இருவரும் ஓய்வெடுத்தனர். நீங்க? நான் வேல்பான், பரமக்களின் சேவகன். இதோ என் மனைவி யாமினி. வணக்கம் ஐயா. எங்களுக்கு 2 மகள்கள், அங்கவை, சங்கவன். 2 பேருக்கு இந்த ஊர் மக்களுக்கும் நீங்கள் தான் எழுத படிக்க கற்றுத்தரணும் ஐயா. அது என் பாக்கியம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. படிப்பா அப்படின்னா அதான் ஏதோ வச்சு எழுதுவாங்களே. அதோ பாருங்கள் மரம். அதற்கென்று ஒரு வடிவம் இருப்பது போல் எழுத்துக்களுக்கும் ஒரு வடிவம் இருக்கு. அங்கவை சங்கவை இருவரும்
அப்படியா? கேள்விப்பட்டதே இல்லையே. இருவரும் 60ஆம் கோழி விருந்துக்காக அரண்மனை நோக்கி தேர் செல்கிறார்கள். போகும் வழியில் திடீரென பாரி தேரை நிறுத்தினார். என்னாச்சு? ஏதாச்சும் சென்னாய் தென்பட்டதா? இந்த கொம்பை அருகில் நட்டு படர விடுங்கள். இல்லை இல்லை, நான் என் தேரையே தருகிறேன். அடடே, பாரு, என்ன பண்ற? என்ன பண்றீங்க? ரத்தினங்கள் போட்டு இந்த தேரை முல்ல கொடிக்காக தானமாக கொடுத்த வள்ளல் பாரிய எங்கள் இதுவரை எங்கள் பரம்பை பற்றி சொன்னதும் நான் பார்த்ததும் என்னை மிகவும் வியப்படைய வைத்தது. காட்சி 3. இடக்கிடையே குலசேகர பாண்டியன் அரண்மனையில் பாண்டியனின் ஒற்றர்களில் ஒருவர் பரம்பு மலையிலிருந்து தேவாக ஒன்றை பிடித்து வந்துள்ளார். இது மாதிரி ஏற்படும் வெளியாகலை பார்ப்போம். மன்னா மன்னா, இதை கிட்ட காட்ட 3 நாளா முயற்சி பண்ணேன். ஆனால் இன்னைக்கு காட்டியாக என்று உள்ள வந்துட்டேன். இது பாரியின் தெய்வ வாக்கு விலங்கு. இது என்ன சிறப்பு? இதை வச்சு நம்ம என்ன பண்றது? எப்ப உட்கார்ந்தாலும் வடக்கு பார்த்து மட்டுமே உட்காரும். இதை திசை கிட்ட கூட காட்டி ஊர்சிதப்படுத்திட்டேன். திசை காட்டும் கருவியான கம்பஸ் கண்டுபிடிக்கும் முன் கடல் வாணிபம் செய்யும் யவன வணிகர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். வணக்கம் மன்னா. வணக்கம் வணக்கம். திசை காட்டும் கருவி இல்லாமல் எத்தனை நஷ்டம் உடைக்கின்ற கடலில். அப்படி நான் கருவி கொடுத்தால் என்ன செய்வாள்? இதோ இந்த தெய்வ வாக்கு விலங்கு. இது வடக்கு நோக்கி மட்டுமே உட்காரும். என்ன சொல்கிறார் பாலஸ்? அற்புதம் அற்புதம். இந்த தேவாங்கு இருந்தால் போதும், பல நாடுகளை வளைச்சு போடுவேன். அதோட பேரு தேவாங்கு இல்ல, தெய்வ வாக்கு விலங்கு. தமிழை மட்டும் தவறாக பேசி மொழியை கலப்படம் செய்து விடாதே. பின்வரும் சந்தையினர் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள். சரி சரி, எனக்கு நிறைய தேவாங்கு இல்ல இல்ல, தெய்வ வாக்கு விலங்கு வேண்டும். சீக்கிரம் தயார் செய்யுங்க. இலவசனம். இப்போதே போய் படையை அனுப்பி தெய்வ வாக்கு விலங்கை கலம்பர சொல்கிறேன். அப்புறம் பார், நம் புகழும் செல்லும் எல்லாத்துக்கும் தெரியும். இதனால் திட்டம் தெரிந்து பாண்டிய மன நடுப்பெற்றவர்களை காட்டேயும் சுரர்களை விட்டு துரத்தினார் பாரி. 8 திசைமுகங்கள் சொன்னீங்க, எல்லா பக்கமும் தீதான் தரவுது. என் கப்பை தெரிந்து சாமலா போச்சு. சேரும் சோழும் தோற்றார்கள், நீயும் தோற்றாய். நாளை நான் சேரும் சோழையும் பழனின் நெல்லை சந்திக்கிறேன். மூவேந்தர்கள் மூலம் தங்களுக்குள் திட்டம் தீட்டினர். நீங்கள் மூவரும் நீங்கள் மூவரும் சேர்ந்து நின்றால் அவனை வென்று விடலாம். பாண்டியனின் முத்துக்களை விட, சேரும் விலையை விட, சோழனின் பெருமையை விட பரம்பின் பாண்டியர்கள் மொழிக்கவில்லை. உயிரில்லாமே அதை எடுத்து அழித்தேனாது. உங்களுக்கு சண்டை போடலாமா? இது
பாரியின் அரண்மனையில் மூவேந்தர்களும் தமிழை வாழ்த்தி பாடி பாரியிடம் பரிசு பெறுகிறார்கள். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்தது கணிதம் மலர்ந்து வன்மொழி வாழியவே ஏற்கடல் வைக்கினும் தன்மனம் வீசி வீசி கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. உங்கள் மூவரின் தமிழ் புலமை நான் அறிவேன். உங்களுக்கு பரிசாக என்ன வேண்டும்? எனக்கு அந்த பரமமனை வேண்டும். நீங்கள் மூவர் யார் என்று நான் அறிவேன். நாங்கள் மூவேந்தர்கள். தெரியும் தமிழைப் பற்றி கவி பாடி பரிசு பெற வந்த நான் என் பரம்பையே தருகிறேன். பரம்பின் பழமும் குன்றான செழிப்பும் எங்களை வாழ வைத்தது. இருந்தும் தமிழை விட எனக்கு பரம்பு பெரிதல்ல. எடுத்துக்கொள்ளுங்கள். மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வண்ணு போன வீழ்கள் வாழ்ந்தே காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே போட்டும்தான் தேசமே